இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, தேசிய நலவாழ்வு மற்றும் குடும்ப நல நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? கேள்வியை திரும்ப சொல்றேன். தேசிய நலவாழ்வு மற்றும் குடும்ப நல நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஹைதராபாத், ஆப்ஷன் பி டெல்லி, ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி லக்னோ. தேசிய நலவாழ்வு மற்றும் குடும்ப நல நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? சரியான பதில் டெல்லி. இரண்டாவது கேள்வி, ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சோரா ஏஐ அமைப்பு எது சிறப்பு நிபுணத்துவம் வாய்ந்துள்ளது? ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சோரா ஏஐ அமைப்பு எதில் சிறப்பு நிபுணத்துவம் வாய்ந்துள்ளது? ஆப்ஷன் ஏ உரைகளிலிருந்து படங்களை உருவாக்குதல், ஆப்ஷன் பி உரைகளிலிருந்து ஒளியை உருவாக்குதல், ஆப்ஷன் சி உரைகளிலிருந்து ஒளிப்பட காட்சிகளை உருவாக்குதல். ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சோரா ஏஐ அமைப்பு எதில் சிறப்பு நிபுணத்துவம் வாய்ந்துள்ளது? சரியான விடை உரைகளிலிருந்து ஒளிப்பட காட்சிகளை உருவாக்குதல். மூன்றாவது கேள்வி, 2023 ஆண்டுக்கான இந்திய ஹாக்கி விருதுகளில் ஆண்டின் சிறந்த பெண் வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் ஏ தீப் கிரேஸ், ஆப்ஷன் பி இஷிகா சௌத்ரி, ஆப்ஷன் சி நிக்கி பிரதான், ஆப்ஷன் டி சலீமா டெட். 2023 ஆண்டுக்கான இந்திய ஹாக்கி விருதுகளில் ஆண்டின் சிறந்த பெண் வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சரியான பதில் சலீமா டெட். இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம். பனகல் அமைச்சகத்தின் போது தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வு வாரியம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1924, ஆப்ஷன் பி 1925, ஆப்ஷன் சி 1926, ஆப்ஷன் டி 1927. பனகல் அமைச்சகத்தின் போது தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வு வாரியம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? சரியான பதில் 1924.